தமிழர்கள் எதுக்கு பேர் போனேன்னு சொன்னால் விருந்து பிரசாரம். அது தமிழர் பண்பாட்டில் ஊரே இருக்கிற உண்டு. வீட்டுக்கு வந்த ஆக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து முக்காடை செஞ்சு அவையில் வீட்டுக்கு அனுப்புகிறது தான் எங்களோட பண்பாடு. அதுவும் இந்த பண்டிகை தீபாவளி பொங்கல்னு சொன்னால் முதல் பலகாரம் சுட்டு நாங்கள் சாப்பிட்றதில்ல, பக்கத்து வீடு முன் வீடு அந்த வீடு இந்த வீடுன்ட்டு பலகாரம் டிஷ்ஷாக போய் முடிஞ்சு அப்புறம் வீட்டை வந்த ஆக்களுக்கும் எல்லாம் கொடுத்து முடிஞ்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம். அப்படி ஒரு நல்ல பழக்கம் எங்கள்கிட்ட இருந்தது. வெளிநாட்டுக்கு வந்த பிறகு இந்த பொங்கல் அதுகளுக்கெல்லாம் அப்படியே மறைஞ்சு இல்லைண்டே போயிட்டுது. அப்போ எனக்கு இந்த முறை தீபாவளிக்கு அப்படி என்ன செய்யணும்னு ஆசை வந்து ஒரு ஸ்வீட் ஹேம்பர் செஞ்சேன் நான். அதில் வந்து ஒரு நடுவில் ரோஸ் பெடல் போட்டு கேண்டில் வச்சுட்டு சுத்த வர பலகாரம் பார்த்திங்கன்னா ரசகுல்லா, கொக்கனட்டு பிஸ்கட், மற்ற பருத்தி தூர வடை, அங்கே மிக்சர், பிறகு கேட்பரிஸ் அந்த தீபாவளி கவரோட, பிறகு டீ, மற்ற பூவிரிஸ். நாங்கள் முந்தைய பூவிரிஸ் தானே பாவிக்கணும். பிறகு இங்கே பார்த்திங்கன்னா குலாப் ஜாம், காஜு கட், பிறகு ஜாங்கிரி, மிக்சர். அப்போ அந்த சர்விங் ட்ரேன்னு சொல்லி நம்மளை அதை எடுத்து நடுவில் இந்த கேண்டிலை வச்சுட்டு ரோஸ் பெட்டல்லாம் போட்டு ஒரு ஹேம்பராக செஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம்னு பார்த்தா என் மொரிஷியஸ் ஃப்ரெண்ட் அவேல் எங்கட வீட்டை விசிட் பண்ணிச்சுன்னா பலகாரத்தோட. ஆமாம், தீபாவளியை பழைய மாதிரி கொண்டாடின மாதிரி ஒரே சந்தோஷம் சார். இதை